ஹாய் மக்களே, வெல்கம் டு நாகப்பட்டினம் 2.0. இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் 2.0ல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாகப்பட்டினத்தோட பெருமைகள் அப்படின்னு சொல்லி பல ஆலயங்களை பற்றியும், தேவாலயங்களை பற்றியும், மசூதிகளை பற்றியும், கோயில்களை பற்றியும், கோட்டைகளை பற்றியும், உணவுகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் நம்ம நாகப்பட்டினத்தில் ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ராகவேந்திர சுவாமிக்குன்னு கட்டப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிருந்தாவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பப்ளிக் ஆஃபீஸ் ரோடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற நடராஜன் தமயந்தி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற ரோட்லேயே கடைசியில் அமைஞ்சிருக்குது இந்த பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். இதோடைய சிறப்புகள் என்ன, அங்கே நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரபரப்பு, எந்த ஆர்ப்பரிப்பு அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக நம்மளுடைய சிந்தனைகளை ஒருங்கிணைச்சு தியானிக்கக்கூடிய அளவில் அமையப்பட்டிருக்குது இந்த பிருந்தாவனம். இந்த ஆலயத்துக்குள்ளே வழிபடுறதுக்கான முறைகள் நமக்கு அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த முறைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம பிருந்தாவனத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே எப்படி நம்மளுடைய வழிபாடுகள் இருக்கணும், எந்தெந்த தெய்வங்களை முதல்ல நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழிபாட்டு முறைகள் தொகுத்து கொடுத்துருக்காங்க. பிருந்தாவனம் நுழைவாயில நுழைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நடுவில் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கான ஒரு சன்னதி இருக்குது. முதல்ல வலம்புரி விநாயகரை வணங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனுடைய சன்னிதானம் இருக்குது. மாஞ்சாலி அம்மனுடைய சன்னிதானத்தில் வணங்கி பிரகாரத்தை சுற்றி இருக்கிற ஸ்ரீ அஷ்டலட்சுமிகளையும் வணங்கணும். அஷ்டலட்சுமிகளை வணங்கினதுக்கு பிறகு ராகவேந்திரா சுவாமிகளுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீ சிவகரியை வணங்கணும். ஸ்ரீ சிவகரியை வணங்கினத்திற்கு பிறகு சன்னிதானத்துக்குள்ளே போய் 5வதாக ஸ்ரீ பக்த பிரகலாதரையும், 6வதாக ஸ்ரீ வியாசகராஜ சுவாமிகளையும், 7வதாக ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயரையும் வணங்கணும். அதற்கு பிறகு 8வது மிக முக்கியமான ஸ்ரீ மூல முருத்திகா பிருந்தாவனத்தை வணங்கணும். அதற்கு பிறகு 9வதாக அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளையும் தரிசனம் செஞ்சுட்டு சந்நிதியை சுற்றி இருக்கிற 10 தசாவதாரங்களையும் நாம் சந்தித்து வணங்கணும். அதற்கு பிறகு வழிபாடெல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஆலயத்துடைய முகப்பில் அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீ வலம்பூரி விநாயகருக்கு முன்னாடி இருக்கிற மேடையில் வடக்கு புறமாக திரும்பி வணக்கம் செய்யணும். வணங்கி செஞ்சு விடைபெற்று ராகவேந்திரோடைய ஆசையோட இல்லம் திரும்பலாம். அங்கே கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் படியே நாமளும் முதல்ல வலம்புரி விநாயகரை வணங்கிட்டு அதுக்கு பிறகு வலம்புரி விநாயகருக்கு பின்புறமாக அமைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு ராகவேந்திர சுவாமிகள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அங்கேயும் நாம் வணங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனுடைய கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த மாஞ்சாலி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாஞ்சாலி அம்மன் யார், எதற்காக அந்த மாஞ்சாலி அம்மனை நம்ம வழிபட்டுட்டு ராகவேந்திரரை வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விநாயகரை தரிசித்ததுக்கு பிறகு மாஞ்சாலி அம்மனுக்கு தனி கோயில் இங்கே அமைஞ்சிருக்குது. இந்த மாஞ்சாலி அம்மன் கோயிலுக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி யார் இந்த மாஞ்சாலி அம்மன், எதுக்காக இவங்களை நம்ம வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முதல் பிறவியான கிருதயுகத்தில் வாழ்ந்த ஸ்ரீ பக்த பிரகலாதனுடைய குலதெய்வம் தான் இந்த மாஞ்சாலி அம்மன். பிரகலாதன் தன் குலதெய்வத்துக்கு முன்னாடி யாகம் செஞ்ச இடமே மாஞ்சாலி கிராமம்னு சொல்கிறாங்க. அந்த மாஞ்சாலி கிராமம் தான் தற்போது இருக்கிற ஸ்ரீ மந்த்ராலயம். கலியுகத்தில் தோன்றிய ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் தாம் பிறந்த இடமான புவனகிரியிலிருந்து சுமார் 750 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக தேடி சென்றதும் ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனை தரிசிக்கிறதுக்காக தான். அதன்பின் சுமார் 343 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கிபி 1671 2015 இந்த காலகட்டங்களுக்கு பிறகு முதலாக மந்த்ராலயத்திற்கு அடுத்து நம்ம நாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பிருந்தாவனத்தில் தான் மாஞ்சாலி அம்மனுக்குன்னு தனி கோயில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது.
மாஞ்சாலி அம்மனுடைய சன்னதியை சுற்றி ஸ்ரீ அஷ்டலட்சுமிகளுடைய விக்கிரகங்கள் வச்சுருக்குறாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகுறவும் கண்ணுக்கு பார்க்கவே ஒரு பரவசம் ஊட்டக்கூடிய முறையில் மிகுந்த பக்தி சிரத்தோடு செஞ்சுருக்காங்க இந்த அஷ்டலட்சுமிகளுடைய விக்கிரகங்கள். ஒவ்வொரு அஷ்டலட்சுமியும் அது எதற்கான அஷ்டலட்சுமிகள், அவங்களுடைய அர்த்தம் என்ன, அது நாம் எதற்காக வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லட்சுமிகளுக்கு கீழேயுமே பெயர் பலகையுமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு தெய்வீகமாகவும் இருந்தது. இன்னொன்று, யாராருக்கும் தெரியாமல் இருந்ததுன்னா எதுக்காக நம்ம இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நமக்கு எதுவும் தெரியலை அப்படின்னா அது தெரிகிற மாதிரி அழகான முறையில் கீழே விளக்கங்களோடையும் இருந்தது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனத்தில் ஈசானியகத்தில் சாந்த சொரூபியாக தென்முகம் நோக்கிய நிலையில் நின்ற கோலத்தில் சிரசில் 5 தலை நாகத்தோட தன் கரத்தில் உடுக்கை, பாசம், சூலம், கபாலம் ஆகியவற்றை ஏற்று அட்சயவதியாக காட்சி தராங்க. அட்சயவதியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன். மாஞ்சாலி அம்மனை மனமுருக தரிசனம் செய்த பிறகு ஆலயத்திற்கு வெளியில், அதாவது இந்த மாஞ்சாலி அம்மன் கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ராகவேந்திரா கோயிலுக்கு நம்ம போகிறோம். ராகவேந்திரா சன்னதிக்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீ சிவஹரியை நாம் இப்போ வணங்கணும். ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாடை முதல்ல ஆணித்தனமாக அழுத்தி சொன்னது ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் தான். அவருடைய கோட்பாடை முன்னிறுத்தி இந்த ஆலயத்தில், உலகத்திலே இந்த ஆலயத்தில் தான் முதல்ல ஒரே சிலையில் ஒரு புறம் சிவனும் இன்னொரு புறம் விஷ்ணுவும், அதாவது ஹரியும் அமைஞ்சிருக்கிற மாதிரி ஸ்ரீ சிவஹரி அப்படிங்கிற இந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இந்த சைவம், வைணவம் இது எல்லாத்துடைய ஒற்றுமைகள், இது எல்லாமே இறைவனுடைய அவதாரம் அப்படிங்கிறத எடுத்து இயம்புகிற மாதிரி ஒரு புரட்சிகரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த சிவஹரியுடைய சிலை. முதல்ல இங்கே தான் நாங்களே இந்த சிவஹரி சிலையை பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ ஸ்ரீ ராகவேந்திரருடைய சன்னிதானத்துக்குள்ளே நாம் நுழைஞ்சாச்சு. இந்த ராகவேந்திரருடைய சன்னிதானத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் இப்போ இந்த ராகவேந்திரர் யார் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு பார்வைக்குள்ளே வந்துடுவோம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரத்திற்கு அடுத்து இருக்கிற, அதாவது நாகப்பட்டினத்திலேருந்து வெறும் 91 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற புவனகிரியில் 1595 ஆண்டு பிறந்திருக்கிறாரு. சுவாமியோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வேங்கடநாதன் அப்படின்னாவும், அவங்களுடைய தகப்பனுடைய பெயர் தி மன்னப்பட்டர், தாயுடைய பெயர் கோபிகாம்பாள் அப்படின்னு இருந்திருக்காங்க. இவருக்கு உடன் பிறந்த ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்காங்க. சுவாமி புவனகிரியில் திருமணமாகி ஒரு மகனுமே இருந்திருக்காங்க. நாகப்பட்டினத்துலேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புவனகிரியில் தான் சுவாமி பிறந்ததால் கும்பகோணத்தில் குருகுல வாசம் பயின்றிருக்காங்க. 1621 தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற பெயரோட சந்நியாசம் ஏற்கிறாங்க. பின்னர் அங்குள்ள வடவாற்றாங்கரையில் பல ஆண்டுகள் தவம் இருக்காங்க. ஸ்ரீ ஹரியை வழிபட்ட இவர் சிவனையும் வழிபடுறதுக்கு தவறவே இல்லை. இவரோட இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ஆஞ்சநேயரையுமே ஏற்றுக்கொண்டிருக்காரு. இவர் 1671 ஆண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் அதோனி நவாப் சித்தி மசூத் கான் தானமாக கொடுத்த மாஞ்சாலி கிராமத்தில், அதாவது இன்றைக்கி இருக்கிற பிருந்தாவனத்தில் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அடைகிறாரு. சுவாமியோட முதல் பிறவி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பக்த பிரகலாதனாகவும், இரண்டாவது பிறவி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வியாசகராஜ சுவாமிகளாகவும், மூணாவது பிறவி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாகவுமே அவதரிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமை பொருந்திய, மாட்சிமை பொருந்திய அந்த பீடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பீடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக ஸ்ரீ பக்த பிரகலாதருடைய, அதாவது முதல் பிறவியான பக்த பிரகலாதருடைய விக்கிரகமும், வியாசராஜ சுவாமிகளுடைய
விக்கிரகமும் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் நல்லா தெளிகிறபடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து காவி துணி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர், அதாவது ராகவேந்திரா சுவாமிகளுடைய இஷ்ட தெய்வமான சஞ்சீவி ஆஞ்சநேயருடைய விக்கிரகமும் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடம் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்ரீ மூல மிருத்திகா பிருந்தாவனம், அதாவது பிருந்தாவனத்திலிருந்து சில விசேஷ பூஜைகள் செய்து சுவாமி ஜீவ பிரவேசம் அடைஞ்ச அந்த பிருந்தாவனத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட, அதாவது நடந்து பாத யாத்திரையாக அங்கிருந்து சுமார் ஒரு 750 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக 3 வேளையும் பூஜைகள் செய்து எடுத்து வரப்பட்ட அந்த புனிதமான பொருட்கள் வந்து அந்த ஸ்ரீ மூல மூர்த்திகா பிருந்தாவனத்தில் இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகவேந்திர ஆலயத்தில் ரொம்ப அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு இடமாவே இது பார்க்கப்படுது. மிகுந்த மகிமைக்குரிய இடமாகவுமே வந்து இந்த இடம் இருக்குது. அதற்கு முன்னாடி ராகவேந்திர சுவாமிகள் வீணைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, தியானம் செய்கிற மாதிரி, நமக்கு ஆசீர் வழங்குற மாதிரி ஒரு பளிங்கு சிலையையும் அங்கே வடிவமைச்சிருக்காங்க. எப்பயுமே பூஜைகள் நடக்கிற மாதிரி 3 காலமும் இங்கே பூஜைகள் நடக்குது. அந்த ஸ்ரீ மூல மிருத்திகா பிருந்தாவனம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பிருந்தாவனம், அந்த மூல மிருத்திகாவை வந்து அமைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிருந்தாவனத்தில் இருக்கிற தலைமை அறங்காவலர் அவங்கள்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களால் தான் இங்கே வச்சு பூஜை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாகவும் இருக்குது. இவ்வளவு மகிமையும் மாட்சிமையும் நிறைஞ்ச இந்த பிருந்தாவனத்தை நாம் பார்க்குறதும், அதுவும் நாகப்பட்டினத்தில் அமைச்சிருக்கிறதுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமாக பார்க்குறோம். ராகவேந்திர சுவாமிகளுடைய பீடத்தை நம்ம சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தச அவதாரங்களுமே வந்து அந்த இடத்துல ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மச்ச அவதாரம் எந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்டது, அது எதுக்காக அந்த மச்ச அவதாரம் எடுத்தாங்க, கூர்ம அவதாரம் எதுக்காக எடுத்தாங்க, வாமன அவதாரம் எதற்காக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அவதாரங்களுடைய சிறப்புகளுமே வந்து அங்கே வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இது வரைக்குமே வந்து தசாவதாரங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த தசாவதாரங்களை வந்து நம்ம சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் கூட அந்த தசாவதாரங்களை வந்து படங்களாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அங்கே கோல வாமன பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சுவரில் பார்த்தீங்க அப்படின்னா படங்கள் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த பிருந்தாவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிலைகளாகவே வடிச்சிருக்காங்க. நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவதாரங்களை பற்றியுமே அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இறுதியாக கலியுகத்தோட முடிவில் எடுக்க போகிற அந்த கல்கி அவதாரத்தை கூட அழகான முறையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிருந்தாவனத்திற்கு நீங்கள் இதுவரைக்கும் போகலை அப்படின்னா போய் பாருங்கள். அஷ்டலட்சுமிகளையும் நீங்கள் பாருங்கள். அஷ்டலட்சுமிகளுக்கு கீழே அந்த சிறப்புகள் எழுதப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிருந்தாவனத்தை சுற்றி ராகவேந்திர சன்னிதானத்திற்கு சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தச அவதாரங்களையும், அந்த தச அவதாரங்களுடைய நோக்கங்கள் என்ன, அது எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னு தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலைகளையுமே பார்த்து வழிபட்டு வாங்க. ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேர் இழுக்கிறதுக்கு ஒருத்தவங்க தூண்டுகோலாக இருப்பாங்க. அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலயம் வந்து பல பேருடைய நன்கொடைகள்னாலும் பல பேருடைய முயற்சியினாலே இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது கடவுளுடைய பணிக்காக நாம் தேர்ந்தெடுத்து போகிறத விட நாமளை கடவுள் தேர்ந்தெடுத்தால் தான் நாம் அந்த கடவுளுடைய ஆலயம் எழுப்ப முடியும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிருந்தாவனம் அமைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது திரு ஏஎன் ஆனந்தராஜ் அவர்கள் தான். இந்த ஆலயம் எழுப்பப்பட்டதில் இருந்து இந்த ஆலயத்திற்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகத்தால், அவர் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையினால் திரு ஏஎன் ஆனந்தராஜ் அவர்கள் சிறப்புற செஞ்சிட்ருக்காங்க. அவருடைய சீரிய முயற்சியினால் மாதந்தோறும் வெளிவருகிற ஸ்ரீ மகான், அதாவது மகான் அப்படின்னு சொல்லி மாதாந்திர இதழ் ஒன்று இந்த ஆலயத்திலிருந்து வெளியாகுது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இங்கே அன்னதானம் நடக்குது. இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் அப்படின்னா கொரோனா கால
காலகட்டத்தில் உலகமே ஸ்தம்பிச்சு போன நேரத்தில் கூட அந்த கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி இந்த இடத்துல அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்ததுக்கு அதே போலவே இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை சுமார் ஒரு 300லேருந்து 500 பேர்கள், சில நேரம் 1000 நபர்கள் கூட இந்த பிருந்தாவனத்தில் அன்னதானத்தில் பங்கெடுக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். நாகப்பட்டினத்தில் நீங்கள் இருந்து இந்த ஆலயத்திற்கு இதுவரைக்கும் போகலை அப்படின்னா மறக்காமல் பிருந்தாவனம் போயிட்டு வாங்க. ஸ்ரீ மகாலட்சுமியோட அவதாரமாக பார்க்கப்படுற பெரிய நெல்லிக்காயோடைய மரம் இங்கே வந்து விருட்சமாக பார்க்கப்படுது, ஸ்தல விருட்சமாக பார்க்கப்படுது. இந்த ஆலயத்திற்கு இதுவரைக்கும் போகலை அப்படின்னா ஒரு முறை போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ரூபனாகி என்னோடு பகிர்ந்துக்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எண்ணங்களை எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாகப்பட்டினம் 2.0 அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும், பெருமைமிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும், நாகப்பட்டினம் 2.0 அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு அறிவிக்கிறதுக்கும் மறக்காதீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நாகப்பட்டினம் 2.0. நான் உங்கள் நண்பன் ரூபன். நாகப்பட்டினத்தோட பெருமையை இந்த உலகம் அறிய செய்வோம்.